ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்குறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கமானது கடவுள் உங்களோட பக்கம் அப்படியே கூர்ந்து நின்றுட்டு இருக்கார் அப்படின்றத தெளிவாக எடுத்துக்கங்க. கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த வருடமானது உங்களுக்கு உதய போகுதுங்க. நாம் எது தொட்டாலும் அது சிறப்பாக நடைபெறலையே, நம்மளோட கனவுகள் அப்படியே நனவுகளை அப்படியே சாதாரணமாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கு. பொருளாதார ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுது அப்படின்றீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதனான செவ்வாய் பகவான் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறார். ஆண்டின் தொடக்கத்தில் எந்த கிரகம் ஒரு உச்சத்தை நோக்கி பயணிக்குதோ அந்த கிரகம் ஆண்டின் இருவடியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அப்போ இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கா, உச்சபலம் நோக்கி செல்ல போகிறார். அதுவும் குருவின் பார்வையோட தரவு பெற போகிறாருங்க. அப்போ உங்களோட ராசிநாதனுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு. அதுவும் முக்கியமாக தனஸ்தானத்தில் இருக்கனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். முக்கியமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணப்பற்றாக்குறை ரொம்பவே தாண்டவமாடக்கூடிய அமைப்புல இருந்துட்டு இருக்கு கடந்த 3 வருட காலகட்டமாக. என்னதான் உழைச்சாலும் எனக்கு பண வருவாய் பத்தலை அப்படின்ற மாதிரி அமைப்புகளும், முக்கியமாக குறிப்பாக இந்த கடந்த 1.5 வருட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த குருவின் பார்வையும் பலன் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லாமல் 8ஆம் இடத்துல தொடர்பு வரதுனால அப்போ பணம் வர்றது சரி, ஆனால் எங்கே தான் செலவு பண்ணுதுன்றது தெரியலையே அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அப்படியே காலங்கள் கணிந்து போயிட்டுருக்கும். ஆனால் இந்த வருட காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஆண்டின் பிற்பகுதியில் 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வருவார். அப்போ 9ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து உச்சபலம் பெற்று உங்களோட ராசிநாதனையும் தன் ராசியும் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகிறதுனால அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது இருந்துட்டு இருக்க போது அந்த நேர காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இந்த ஆண்டானது உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றத ஒரு ஆணித்தரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பயணிக்கிறது விசேஷமாக இருக்குன்றீங்க. அடுத்ததான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கனால பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சுகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அந்த வேலைகளை இந்த நேரத்தில் தொடாமல் இருக்கிறது விசேஷமாக இருக்கும். அதே வேளையில் இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் அதுக்காக திட்டமிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நல்ல துணிச்சல் மிக்க ஒரு நபர்கள்னு சொல்லலாம். ஆனால் இந்த துணிச்சலே கடந்த 3 வருட காலமாக போச்சு சார், எல்லாமே நெகட்டிவாக நடக்கிறதுனால துணிச்சலை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் துணிந்து செயலாற்ற கற்றுக்குங்க. ஆனால் துணிச்சலோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நெருங்கினீங்கன்னா அந்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறது மட்டுமே உறுதி அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல் இந்த நேர காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறது ஆண்டின் தொடக்கத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்ன்றீங்க. ஒருவேளை விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு கிளம்பணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார வெளிநாடு வாய்ப்புகள் முயற்சி எடுத்து பாருங்கள். அதனால் ஆதாயத்தை பெறுவீங்கன்றீங்க. வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஏற்படும். அது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் இருக்கவங்க, இங்கேருந்து ஒரு பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அங்கேருந்து ஒரு பொருட்களை இறக்குறது, இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாமே படிப்பு மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. படிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்த்த மதிப்பெண்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறகு முழுமையாக உங்களோட உடல் ஆரோக்கியம் புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுது அப்படின்றீங்க. வெகு நாட்டில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர்களும், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு வளர்ச்சிகளும், அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்தினால ஒரு ஆதாயங்களும், பொருளாதார ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருந்துருக்கு. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு பிற்பகுதியில் ஒரு
நல்ல ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான ஜோதிட நேரம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். 2026 எப்படி அற்புதமான ஆண்டு தெரியுமா? இது அது உங்களுக்காகவே உள்ள ஆண்டு, விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே உள்ள ஆண்டு அது. ஏனென்றால் அந்த இடத்துல தான் சூரியன் நீச்சமாகி உயர்ந்து வெளியேற பக்குவத்தில் வளர் நிலையில் சூரியன் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த எண்ணெய் கூட்டி பார்த்தா 8 2 10 1ன்னு வரும். ஆகினால் இந்த சூரியனுடைய முன்னோக்கி போகும்போது வளர்ச்சியை நோக்கி போகின்ற பாதையில் இருப்பதனால் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரையும் பிறருக்காக தன் வாழ்க்கையை அடமானம் வைக்கக்கூடியவர்கள். பீஷ்மர் மாதிரி உள்ளவங்க, அவங்க சக்தி வாய்ந்தவங்க. பிறருடைய கஷ்டத்திற்காகவும் பிறருடைய அன்பிற்காகவும் இவங்க தன்னை அடமானம் வைப்பாங்க. அதே நேரத்தில் பல விஷயங்களை எது செஞ்ச நல்ல விஷயங்கள் செய்தாலும் மறைச்சி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர நேரடியாக செய்ய முடியாது. யாருக்கு நேரடியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் வளரவே முடியாது. நேரடியாக செஞ்சு வளர்கிற ராசிகள் வேறு. உங்களை பொறுத்தவரை நேரடியாக செஞ்சீங்கன்னா உடனே எதிர்ப்பு அடுத்த நேரம் அதை செய்ய விடாத ஆக்கி அவங்க செய்கிறாங்களோ செய்ய விடுறாங்களோ இல்லையோ நீங்களே அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் லட்சியத்தை நீங்கள் அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு செயல்பட்டால் உங்களால் சாதிக்க முடியும். உங்கள் லட்சியத்தை தேக்கி வச்சுக்கலன்னா ரொம்ப பின்னாடி உங்களுக்கு பல இன்னல்களுக்கு காரணகர்த்தாவாக நீங்களே மாறிடுவீங்க. ஆகையினால் அவசரப்படாதீங்க. யார் மீதும் அவ்வளோ சீக்கிரத்தில் பாசம் வைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பாசம் வைக்காத இருந்தாலும் பாசம் வச்சு தான் தீருவீங்க. ஏன்னு கேட்டால் உங்களுடைய இயற்கை அப்படி தான். நீங்கள் தர்ம சங்கடத்தில் மாட்ட வேண்டும் என்பது உங்களுடைய விதி. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்றதுக்கு ஒரு மாபெரும் தத்துவங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அது நீங்கள் பாருங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதில் என்னுடைய வாழ்க்கையோட தத்துவம் என்ன, என்னுடைய வரலாற்றின் உண்மை என்ன, என்னுடைய வளர்ச்சியின் நோக்கம் என்ன, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கேள்வியை கேளுங்க. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடந்தது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே பிரித்து 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 தரோம். அதில் இந்த 2026 உங்களை சற்று மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டால் 2 குறைய ஒரு குரு பகவானையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே போய் எங்கே உட்காந்துருக்காரு, 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த வருஷம் அவர் வரப்போகிறாரு. இந்த பக்கத்தில் ராகு வரப்போகுது. அந்த ஆண்ட சனி பகவானுடைய செயல்பாடுகள் இருக்குது. இப்படி பல இடங்கள் இருக்கிறதுனால உங்களுக்காகவே இந்த 2026 வளர்ச்சியும் உங்களுடைய புகழ்ச்சியும் எடுத்துகிட்டு போவோம். ஒரு சிலர் அளவுக்கு மீறி கண்டிக்கப்படுவீர்கள், தண்டிக்கப்படுவீர்கள், சிக்கலில் சிக்கிக்குவீங்க. அது நீங்கள் உணர்கின்ற தன்மையை பொறுத்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி இருக்கும். இல்லைன்னா உங்களை பேரை சொல்லி அடுத்தவங்க உங்களை சிக்கலை இழுத்து விட்டுருவாங்க, நீங்கள் சிக்கிக்குவீங்க. குழந்தையின் மூலமாக வருதோ, இல்லை குலதெய்வத்தின் மூலமாக வருதோ, இல்லை முன்னோர்கள் செய்த பாவத்தின் மூலமாக வருதோ தெரியாது. அதற்கு காரணகர்த்தா வாழ்ந்து கொண்டு இருக்கும் நிகழ்கால கர்மாவை அனுபவிக்கின்ற உங்களுக்கு இது நடந்தே தீரும், நடக்கும். எதுவுமே நீங்கள் தப்பிக்கவே முடியாது. உங்களுடைய தைரியம், பலம், பலகீனம் எல்லாமே, பொருளாதாரம் உங்களை அப்படியே கொண்டு போய் கீழே அப்படியே சரிச்சு விடுறதுக்குள்ள சூழ்நிலை இருக்குது. அது யுக்தியோட புத்தியோடு உணர்ந்தவர்கள் அதில் எப்படி தப்பிச்சு போகலான்னு கற்றுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குது இந்த 2026. ஆகையினால் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு அதை கேட்டு தெரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு வரப்போகும் பல இன்னல்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். வெளிநாடுகளுக்கு சென்றாலும் மாட்டிக்குங்க, உள்நாட்டில் இருந்தாலும் பிரச்சனையை மாட்டிக்குங்க. கடன் இருந்தால் பரவாயில்ல, கடனே உங்களை வாழ வச்சுட்டே இருக்கும். அந்த கடன் எப்படிப்பட்ட கடன் இருக்குது, யாருக்காக கடன், எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத யாருக்காக முன்ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் மட்டும் கடனை கட்டிக்கிட்டு உள்ள வீட்டில் எப்படி அமைதியாக இருப்பாங்க? உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல அன்பான குடும்பங்கள் அமைந்தாலும், உங்களுக்கு கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும்,
உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் 2 இருதார யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தாலும், அது ஏன் எனக்கு இப்போதே அமையல, இல்லை அமைஞ்ச ராஜ்யத்தில் ஏன் எனக்கு சரியான முறையில் கிடைக்கல, இல்லை கிடைச்சதை நான் தக்க வைப்பேனா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் இந்த ஆண்டு உங்களுக்கு வரும். இந்த ஆண்டை பொறுத்தவரையும் நீங்கள் மிக மிக கவனமாக செயல்பட்டால் ஒழிய நீங்கள் பல இடங்களில் உடல் பாதிப்போ இல்லை பொருளாதார பாதிப்போ அடைவீர்கள். அந்த பொருளாதார பாதிப்பு எந்த அளவுக்கு வரும், எப்போ வரும், அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி இருக்குது, எந்த முறை இருக்குது, என்னுடைய இன்றைய திசா புத்தி அந்தரங்களும் உங்களுடைய கோச்சார பலனும் இணைஞ்சி என்னை எப்படி எடுத்துகிட்டு போகுது, அதை நான் எப்படி உணர வேணும், இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் உங்களோட பயணப்பாதை மிக மிக அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பு நேயர்களே, 2026 பொறுத்தவரையும் உங்களுடைய பயணத்தில் மிக மிக தெளிவான வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. ஆகையினால் வழிகாட்டுதலை சரியான முறையில் தெரிந்து கொண்டு பயணித்தால் உங்களுக்கு இடையூறிலிருந்து ஓரளவு விலகி அது வருவதை அதிக வராத அளவுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுடைய இயற்கை உங்களுக்கு துணை புரிகிறதா என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் பல இடையூறிலிருந்து வெளியேறி வரலாம். ஆகையினால் உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் சிறப்பானவர்கள், உண்மையானவர்கள், சத்தியமானவர்கள், பிறருக்காக தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையும் மிக மிக அற்புதமாக செயல்படுவதற்கு இந்த 2026 நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு ஜோதிடரை அணுகி உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி கோடிட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த 1/1/2026 நமக்கு மலர்கின்றது, பிறக்கின்றது. கூட்டு எண் 2026 கூட்டுனா 1/1/2026 12, 2026 கூட்டும் பொழுது 10. ஆக 10 என்பது சூரியனுடைய நண்பர். சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி, ஆளுமை, திறமைகள், நிர்வாகம், நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். இந்த ஆண்டு குரு, அதாவது 2/6க்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார். அப்போ 2/6 உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏன்னா அடிப்படை பணம், அடிப்படை பொருளாதாரம், அதனால அந்த இதில் நல்லா இருப்பாங்க. மளிகை பொருள், காய்கறிகள், மற்ற விலைவாசிகள், பெட்ரோல், பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த 2026. அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி, காலபுருஷனுக்கு 8வது ராசி. அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எத்தனை சோதனை, எத்தனை வேதனை, பரிசோதனையெல்லாம் செய்யக்கூடிய ராசி தான் விருச்சகம். ரகசிய அறை விருச்சகம், பிரம்மாண்ட அறை விருச்சகம், ஆலோசனை அறை விருச்சகம், அங்கீகரிக்கப்பட்ட அறை விருச்சகம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை விருச்சகம். அனுசம், விசாகம், கேட்டை எப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு போகக்கூடியது விருச்சகம். எல்லா வகையிலையும் இறக்க குணம் கொண்டவர்கள், வெளிநாட்டுக்கு அதிபதிகள், வெளிநாட்டு மணமகளை ஈர்த்து கொடுக்கக்கூடியவர்கள், சாதனையாளர்கள். 8ங்கிறது சாதாரண வார்த்தைகள் இல்லை, 8ல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு
ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும் என்பதில் எந்த விதமான குறையும் இல்லை, சந்தேகம் இல்லை. ஏனென்றால் காலபுருஷனுக்கு 8க்குரிய செவ்வாய் ராசிநாதன் 9ல் இருக்கிறார். விருச்சிகத்தில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய தொழில்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வியாபாரம் சம்மந்தப்பட்டது, துணிகள் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, கடல் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்களும், உப்பு சம்மந்தப்பட்டது, பிரிட்ஜ், சப்மரீன், கப்பல் போக்குவரத்து, நீர்நிலைகள், நீரில் உள்ள அனைத்து தொழிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. உங்களுக்கு எதிர்ப்பாக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பாருங்கள், சுக்கிரன், வசிய ராசிக்காரவங்க எப்போதுமே ஒரு கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும். போராட்டமான ராசி, போராட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ராசி, எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் பாஸ் பண்ணக்கூடிய ராசி. அது நவாம்சம் இருந்தாலும் சரி, ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மேற்கொண்ட தொழில்களை நல்ல முறையில் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஒரு 5 மாதம், ஒரு 5 மாதங்கள் சற்று கடுமையான போராட்டம், எதிர்த்து போராடக்கூடிய துணிவுகள் குறைவு, யாரையும் எதையும் செய்யக்கூடாது, எது செஞ்சாலும் அப்படியே அமைதியாக இருந்து அடுத்து மே மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு பலம் 5ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ குரு விருச்சிகத்துக்கு 5ஆம் பார்வை, பிற்பகுதி மிக சுபம், பிற்பகுதி மிக மங்களம், பிற்பகுதி மிக யோகங்கள் எல்லாமே நிறைஞ்சு வரக்கூடியது இந்த குரு பயிற்சியில். அடுத்தது சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 5ல் பஞ்சமாதிபதி. 5ல் பஞ்சமாதிபதி சனீஸ்வரர். அவர் 7 முதல் சுற்றா 2வது சுற்றுங்கிறத பார்த்துக்கிறலாம். அவர் மீனத்தில் இருக்கிறார். அப்போ பஞ்சமாதிபதி போது அவரை நம்ம வழிபடுவது சால சிறந்தது. அடுத்தது ராகு உங்கள் ராசிக்கு 4ல். ராகு 4ல் இருக்கார். சனியும் ராகும் ஒரு கேரக்டர் தான். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். 2 பேரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பேருமே கெடுக்கிறதுலையும் கொடுக்கறதுலையும் கெட்டிக்காரவங்க. அடுத்தது உங்கள் ராசிக்கு 2ல் பாருங்கள், பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய லீடர்ஷிப்லாம் இருக்காங்க. சூரியன் அங்கே தான், உங்கள் ராசிநாதன் அங்கே தான், சுக்கிரன் அங்கே தான். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? 2ஆம் இடம் நல்ல வலுத்திருந்தால், 2ஆம் இடம் வலுத்திருந்தால் அனைத்து செல்வமும் கிட்டும். 2ஆம் இடம் வலுத்திருந்தால் அனைத்து பொருளாதாரமும் பெருகட்டும். அப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, ராகு ஆதிக்கம் உங்களுக்கு. அடுத்தது ராகு ஆதிக்கம் 4ஆம் இடம் சொல்லியாச்சு. அதுக்கடுத்தது குடும்பம், கல்வி, திருமணம் எல்லாமே இதுவரையும் தேக்க நிலையில் இருந்த எட்ஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எட்ஜில் இருந்த நிலையெல்லாம் மாறி இந்த 6 மாதத்துக்குள்ளாவது நமக்கு கண்டிப்பாக ஒரு திருமணம் மங்கள ஓசை கேட்க வேண்டும், திருமண வைபவம் நடக்க வேண்டும். அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ப்ராசஸில் வரக்கூடிய குழலிலிருந்து யாழிலிருந்து என்பதன் தன் மக்கள் மலச்சல் கேளாதவர் என்ப குழந்தை பாக்கியம் அருள வேண்டும். ஆரோக்கியம், பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு 6 மாதம் பொறுத்துக்கங்க. அடுத்து விரட்டுங்க, நல்லா பண்ணுங்க. நியூமராலஜியில் உங்கள் நம்பரை பார்த்துக்கங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நியூமராலஜி உங்கள் நம்பரை பார்த்துக்கங்க. நம்பரை பார்த்துட்டு யோக எண், அவயோக எண், அந்த யோக எண்ணை பார்த்துக்கிட்டு செஞ்சால் வெற்றி மேல் வெற்றி. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்களா, நம்பரை பாருங்கள், கேட்டுக்கோங்க. எங்கள் விருச்சிக ராசிக்கு என்ன யோக நம்பர் அப்படின்னு கேட்டுக்கோங்க. என்னகிட்ட கேட்க முடியும், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லணும், அதுதான் உண்மை. அப்படி சொல்லும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வரலாறை படைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள், வரலாற்றை புதுப்பிக்கவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். மறந்துடாதீங்க. அதுக்கடுத்தது பிஸ்னஸ்ஸு, பொருளாதாரம், ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். எந்த அளவுக்கு வேகமாக இருக்குங்க அந்த அளவுக்கு உடல் ரீதியில் பாதிப்பு, மன ரீதியாக பாதிப்பு. மனம் ஒரு குரங்கு என்பதில் மாற்று கருத்தில்லாத மகாராசி விருச்சகம்தான். அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது ரகசிய அறைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து அல்ல. அதனால் தயவு செய்து மருத்துவத்தில் முன்னெச்சரிக்கை, அதாவது ரிசர்வாக எடுத்துக்கோங்க. விருச்சிக ராசியாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க.
அப்படி முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டா தான் அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும். ஏன்னா செவரை வச்சு சித்திரை எழுதணும். ஆக மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஒரு நல்லதை கொடுக்கும். கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு முறை சென்று வாருங்கள். சீர்காழி பக்கத்தில் திருக்கோலக்கா ஒரு முறை சென்று வாருங்கள். வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வாருங்கள். கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலில் எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே ஒரு மருந்து கொடுப்பாங்க. அங்கே அந்த மருத்துவத்துக்குரிய மருந்து மிக சிறப்பான ஸ்தலம். அந்த ஓலைச்சுவடியிலும் உயிர் கொடுக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட திருத்தலம் சென்று வந்தால் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த 2026 விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். எப்பயுமே எதிர்பார்ப்பு இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் கிடையாது. இருக்காங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா பெண் குழந்தை எப்போ சாமி இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது கார் வச்சிருந்தா வண்டி எப்போ வாங்குவோம் ஒரு எதிர்பார்ப்பு. சொந்த வீடு இருந்தா ஒரு இடம் எப்போ வாங்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம பிள்ளைங்க சாதாரண ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா பெரிய ஸ்கூலில் எப்போ படிப்பாங்க ஒரு எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை. ஒரு வேலை செய்துட்டு இருந்தா கூட இன்னொரு வேலை செய்யலாமான்ற ஒரு எதிர்பார்ப்பு. இது ஏன் சொல்றேன்னா, எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும்தான் மனுஷன். எதிர்பார்ப்பு இல்லைன்னா மனுஷனே கிடையாது. அதுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தில் யார் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ நம்ம சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணனா இந்த 2026 விருச்சக ராசிக்கு நான் பொதுவாக சொல்கிறேங்க, சூப்பராக இருக்க போகுது. ஆதாரம் என்ன சார்? முதல்ல சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு, அதாவது இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். பஞ்சமச்சனியாக உட்காந்துருக்கிறார். இது ஒரு நல்ல ஆதாயம். சரிங்களா? சனி பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமச்சனியாக இருக்கிறார். நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று. இது 5ல் 1 இல்லைன்னா கூட நம்ம வாழ முடியாது. அந்த பஞ்சபோதத்தில் சனி உட்காந்து, சனி பகவான் உங்களுக்கு எப்பயுமே, அதாவது இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்கரத்தில் போகும்போது தான் நமக்கு சிரமத்தை கொடுப்பார தவிர, மற்றபடி இயல்பு நிலையில் முன்னாடி வரும்போது நமக்கு சிரமம் கொடுக்கவே மாட்டார். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 207 நாள், துல்லியமாக சொல்கிறேன், 207 நாள், ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 26 தேதி வரைக்கும் 207 நாள், கிட்டத்தட்ட 7 மாதம் நமக்கு கட்டான்றது சூப்பராக வேலை செய்யும். பஞ்சமச்சனி இல்லையா? சூப்பராக வேலை செய்யும். பஞ்சமச்சனியில் என்ன சாமி நடக்கும்? முதல்ல நமக்கு பூர்வீக சொத்து கை தேடி வரும். எங்கள் அப்பா எழுதி கொடுக்கலைங்க, எங்கள் அண்ணன் தம்பி கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, எங்கள் அக்கா தங்கச்சி சம்மதிச்சிக்கல, என் பூர்வ சொத்து ஒரு பக்கம் கிடக்குது, நான் உழைச்சி தான் சாப்பிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக பூர்வ சொத்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வராத சொத்து வரும். வாங்கியிருக்கக்கூடிய இடம் கிரையம் பண்ண முடியாத சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கல் சரியாகும். சொந்த மண் வாங்குற பிராத்தம் கிடைக்கும். சொந்த வீட்டில் உட்கார்ற பாக்கியம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வருஷத்துல உங்களுக்கு மண் யோகம் கண்டிப்பா உண்டு. கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம் இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தா கூட சரியாகும். பஞ்சம சனியா இருக்கிறதுனால நான் சொல்றது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 26 வரைக்கும் அற்புதமா இருக்குன்றதுல மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்தில் போறாரு. வக்கரத்தில் போனார்னா ஆப்போசிட்டா வேலை செய்வார், இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்போ ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து, அதாவது டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா 11 தேதி வரைக்கும், டிசம்பர் 11 வரைக்கும் 138 நாள், சுமாரா ஒரு 4.5 மாதம். அப்போ கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாரு. சரிங்களா?
ஏன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிரமமாக இருக்குன்னா ஸ்லோவாக வேலை செய்யும். நடக்காதெல்லாம் போகாது, ஸ்லோவாக வேலை செய்யும். அப்போ நம்ம திசா புத்தி நமக்கு அந்த டைமில் நல்லா இருக்கா, நம்ம நேர காலம் நல்லா இருக்கா, அப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்து 12ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அந்த 20 நாள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 20 நாள் மீண்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ ஆரம்பம் 207 நாள் 7 மாதமும் கடைசி ஒரு 20 நாள், அதாவது இந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, பேரும் புகழும் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும். யாருனாலும் நம்ம அசிங்கப்பட்டமோ அவமானப்பட்டமோ யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களுக்கு முன்னாடி கெத்த நடந்து போவோம். இது நடந்தே தீரும். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா குரு பகவான் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஷ்டம குருவா இருக்கிறாரு. ஆனால் அஷ்டம குருவா இருந்தாலும் மார்ச் 11 தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், ஒரு கிரகம் வந்து வக்கரத்தில் இருக்கும்போது இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார். அஷ்டம குரு என்ன பண்ணுவார், நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவாரா. அப்போ மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து வக்கரத்தில் தான் இருக்கிறார். அப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11 வரைக்கும் 70 நாள் இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். ஏன்னா அஷ்டம குரு ஆப்போசிட் வேலைகள் செய்வார். கெட்டது கொடுக்குற இடத்துல நல்லது கொடுப்பாரு. அப்போ குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை இல்லையா. அப்போ குரு என்ன கொடுப்பாரு, வாகன யோகத்தை கொடுப்பாரு. தொழிலில் டெம்பரவரி வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆக்க கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே மிதுன ராசியிலேயே 8ஆம் இடத்துலயே மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1 வரைக்கும் 81 நாள், அதாவது 2.25 மாதம் சிரமமா இருக்கும். இந்த டேட்டு தான் உங்களுக்கு நல்லா இல்லை. 2.25 மாதம், அதாவது மார்ச் 12லிருந்து அதாவது வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நல்லா இல்லை. அந்த 81 நாளை தான் நம்ம கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பாரு, மன அழுத்தத்தை கொடுப்பாரு, சோதிச்சு பார்ப்பாரு. அப்புறம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ குரு பயிற்சி ஆகும்போது என்ன பண்றாரு, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு, உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. குரு உச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னா கடகராசி தான். கடகராசியில குரு உச்சம் அடைஞ்சு குரு 5ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறாரு. குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை இல்லைங்களா. அப்ப குரு எந்த ராசி பார்க்கிறாரு, 5ஆம் இடமா உங்க விருச்சிக ராசி பார்க்கிறாரு. அப்ப குரு வந்து டைரக்டா உங்க ராசி புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமா பார்க்கும்போது புத்திரஸ்தானம் பார்க்கிறாருல, குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்தை அப்படியே கொடுத்துட்றாரு. சாமி ஆசைக்கு பெண் இருக்குது சாமி, ஆனா என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லை அப்படி சொல்ற விருச்சிக ராசிக்காரங்களா இருக்கட்டும், என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இருக்குதுங்க, ஆசைக்கு ஒரு பெண் இல்லைங்க சொல்ற விருச்சிக ராசிக்காரங்களா இருக்கட்டும், புத்திர செல்வம் பெருகும். 2 குழந்தையுமே இல்லைங்க, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு இன்னும் அந்த பாக்கியம் இல்லைன்றீங்களா. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு குரு கடகராசிக்கு அது உச்சமடைஞ்சு உட்காந்து உங்க ராசி பார்க்கும்போது சூப்பரா வேலை செய்யும். இது எத்தனை மாசம் தெரியுங்களா, 152 நாள், அதாவது 5 மாசம் நிச்சயமா சூப்பரா இருக்கும். அந்த 5 மாசத்திலேயே உங்களுக்கு படிப்பு தரம் உயரும், பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடைகள் விலகும். நான் லோன் போட்டிருக்கிறேங்க, அதெல்லாம் கிடைக்குமா, சேங்ஷன் ஆகுமா, 2வது நான் வீடு வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த பிராப்தம் கிடைக்குமா, சுய தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், இல்லை ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு நல்ல நேரம் இருக்கா, சூப்பரா இருக்கும். குரு பார்க்கிறாரு, யோசிக்க வேண்டியதே இல்லை. குரு பார்த்தாவே கோடி நன்மை, கோடி விஷயங்கள் நடக்கும். நீங்க 1-2 எதிர்பார்க்குறீங்க, குரு பார்த்தா கோடி நன்மைன்னா என்ன அர்த்தம், கோடிக்கணக்கான விஷயங்கள் நடக்கும். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரம் ஆகிறார். அதிசாரமாகி சிம்ம ராசிக்கு வராரு. அப்ப சிம்ம ராசிக்கு வரக்கூடியவர் 44 நாள், கிட்டத்தட்ட அக்டோபர் 30லிருந்து அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் 13 தேதி வரைக்கும் குரு வந்து சிம்ம ராசிக்கு வந்துருவார்.
அப்படி வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பார்த்தோன்னா ஏன்னா சிம்ம ராசிக்கு 2 ராசிக்காரங்கள் ஒன்னா சேரக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும், சினிமா துறை வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது நீங்க அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். ரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது ஒரு மேல் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் மேல் பதவிக்கு போறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அப்போ ஒரு விஷயம் இந்த விஷயம் நமக்கு முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த பிராப்தம் உங்க ஜாதகத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு அப்படியே அந்த வாய்ப்பு அள்ளி கொடுத்துருவாரு. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்ன்றது டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி அதாவது என்ன பண்றாருன்னா அந்த குரு பகவான் வந்து இன்னைக்கு என்ன பண்றாருன்னா அந்த சிம்ம ராசியில வக்ரம் அடைகிறார். டிசம்பர் 14ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அதாவது 18 நாள். அந்த 18 நாள் குரு பகவான் வந்து வக்ரத்துக்கு போயிட்டாருன்னா அப்ப மீண்டும் கொஞ்சம் சுலோவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு சனியுடைய வாய்ப்பும் உங்களுக்கு பிரகாசமா இருக்குது, குருவுடைய பார்வையும் சூப்பரா இருக்குது. ஆரம்பம் முடிவு தான் கொஞ்சம் நல்லா இல்லையே தவிர ஆனா மற்ற நேரமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா இருக்குதுங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ராகு கேது எங்க இருக்கிறாருன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தான ராகுவா இருக்கிறார். கேது பகவான் தொழில் கேதுவா இருக்கிறார். அப்ப ராகு பகவான் சுகஸ்தான ராகுவா இருக்கிறதுனால ஹெல்த் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் காமிப்பார். ஆப்ரேஷன் பண்ணாதான் பிழைக்க முடியும், மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் வாழ முடியும், இந்த வியாதியிலிருந்து வெளியில வரணும்னா கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே நிச்சயமா இந்த ராகு பகவான் ராக போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லை, நமக்குள்ளார ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார், ஒரு சமபலத்தை கொடுத்துட்டே இருப்பார். இந்த பிரபஞ்சத்துல நம்ம எப்படி வாழ்றது, இந்த உலகத்துல யாருக்கிட்ட நான் இப்ப எப்படி பழகிறது, எப்படி போனா நம்ம தப்பிச்சு வெளியில வரலாம், நமக்கு யோசனை கொடுப்பாரு, அறிவு கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு, புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னன்னா மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. விருச்சிக ராசினாவே பொதுவாக நிறைய கேள்விகள் இருக்குது. காரணம் என்னன்னா சந்திர பகவான் வந்து நீச்சம் அடைகிற ராசி எதுன்னா உங்க ராசி தான். அதனால நிறைய கேள்விகள் இருக்குது. இது எப்ப நடக்கும், அது எப்ப நடக்கும், நடக்குமா நடக்காதா, ஏன் எனக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குறேன், எதை சாப்பிட்டா என் பெத்தம் தெளியும், ஒவ்வொரு வருஷம் இதே தான் சொல்றீங்களே தவிர எனக்கு எதுவுமே நடக்கல சாமி அப்படின்னு மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நம்பினதான் வாழ்க்கை. சரிங்களா? நம்பினதான் சோறுன்னு சொன்னாங்க, நம்புங்க நடக்கும் கண்டிப்பா. சரிங்களா? இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா உங்க ராசிக்கு அதாவது சொந்த வீடோ வாடகை வீடோ சொந்த ஆபீஸோ இல்ல வாடகை ஆபீஸோ தெற்கு பார்த்து உட்காருங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்றேன். நிச்சயமா சொல்றேன். சொந்த இடமா இருந்தாலும் சரி வாடகை இருந்தாலும் சரி உங்களுக்கு தெற்கு பார்த்து உட்காருங்க. இந்த வருடம் உங்களுக்கு சூப்பரா பலன் கொடுப்பாரு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா சொல்றேன் உங்க வாழ்வாதாரமே மாறும். நீங்க போயிருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது, ஒரு தடவை நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா சொல்றேன் நீங்க ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லுவீங்க. திருப்பதி போயிட்டு வந்தா எப்படி திருப்பம் நடக்குன்னு சொல்றாங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க ராசியாதிபதி வைத்தீஸ்வரன் கோயில் தான் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான். ஒரு தடவை போயிட்டு வாங்க. அடுத்தது ராசிக்கல் பவளக்கல்லுல மோதிரம் போடுங்க, உங்க பஞ்சமெல்லாம் கண்டிப்பா சொல்ற தீரும். பவளக்கல்லுன்னு கடையில கேளுக்கு தருவாங்க. பவளக்கல்லுல ராசிக்கல் போட்டீங்கன்னா உங்க பஞ்சமெல்லாம் கண்டிப்பா சொல்ற விலகும். அதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான காசு இருந்தாலும் லட்சக்கணக்கான பணம் வச்சிருந்தாலும் கண்டிப்பா பஞ்சம் மட்டும் நம்மளை சுத்திட்டே இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, பவளக்கல்ல ராசிக்கல் போடுங்க, அதே மாதிரி தெற்கு பார்த்து உட்காருங்க. இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டா இருக்க போகுது. இதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஸ்ரீ அலமேல் மங்கை, ஸ்ரீ அலர்மேல் மங்கை, அலமேல் மங்களபுரம், கீழ் திருப்பதி போயிட்டு வாங்க, கண்டிப்பா சொல்றேன் நீங்க ஒரு ரிசல்ட் சொல்லுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பொதுவாகவே சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா போதும். 6வது மாசம் அதாவது ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு மேல உங்களோட எதிர்காலம் சூப்பரா இருக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம், அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.